நீங்க ஜெனரலா ஷாப்பிங் போகும்போது ஃபர்ஸ்ட் பேண்ட் எடுப்பீங்களா இல்ல ஷர்ட் எடுப்பீங்களா? நம்மள நிறைய பேர் ஷாப்பிங் போகும்போது ஃபர்ஸ்ட் போய் ஷர்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கான பேண்ட்டை போய் தேடிட்டு இருப்போம் இல்லையா? என்ன கேட்டீங்கன்னா நான் அப்படியே ஆப்போசிட்டா சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் போய் பேண்ட் எடுங்க, அதுக்கப்புறம் அதுக்கு ஏத்த மாதிரி ஷர்ட் எடுக்கலாம் போயிட்டு. சோ ஏன்னு சொல்றேன் நான், நம்ம ஜெனரலா போய் ஒரு ஷர்ட் எடுக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சைக்காலஜிக்கலா நமக்கே தெரியாம நமக்கு பிடிச்ச கலருக்கு நம்ம கண்ணு போவோம், ஃபர்ஸ்ட் அதை தான் தேடுவோம். அதே மாதிரி அந்த பிடிச்ச கலர் நமக்கு ஆல்ரெடி இருக்கிற கலரா கூட இருக்கலாம். நிறைய சான்சஸ் என்னன்னா நம்ம வாங்கின மாதிரியே சட்டையை திரும்ப வாங்குறதுக்கான சான்சஸ் ரொம்ப நிறைய இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து இதை அவாய்ட் பண்றதுக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேண்ட்டை செலக்ட் பண்ண போகும்போது நமக்கு பேண்ட்டை ஈஸியா செலக்ட் பண்ணலாம். ஏன்னு சொல்றேன், நமக்கு வந்து மோஸ்ட்லி ஒரு 4 சட்டை இருந்தா அதுக்கு ஒரு 2 பேண்ட் தான் வச்சிருப்போம் ஜெனரலாவே. சோ பேண்ட் நமக்கு என்ன இருக்கு நமக்கு நல்லாவே தெரியும். அதுல எது ஃபேடா இருக்கு, எது ஃபேடா இல்ல, எது இப்ப வாங்கணும் இல்ல புதுசா எந்த கலர் ஆட் பண்ணணும், எல்லாமே ஈஸியா நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பேண்ட் வாங்க போகும்போது அங்க இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல நம்ம செலக்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த பேண்ட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான கலர் ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஷர்ட்டை செலக்ட் பண்ணும்போது கண்டிப்பா இன்னொரு டிஃபரெண்டான கலர் ஷர்ட் தான் செலக்ட் பண்ணுவீங்க. நீங்க ஃபர்ஸ்டே போய் ஷர்ட்டை செலக்ட் பண்ணி உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிற கலரோ உங்களோட ஃபேவரட் கலரோ திரும்ப அதையே வாங்குறதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் மாதிரி பேண்ட் எடுத்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஷர்ட் எடுத்தீங்கன்னா நீங்க வந்து புதுசா ஒரு கலர் செலக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் ரொம்பவே நிறைய இருக்கும். அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு ஒரு புது லுக்கே நீங்க கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். வார்ட்ரோப்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லுக் நீங்க ஆட் பண்ண மாதிரி இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஒரு ட்ரவுசர் எடுத்து அதுக்கப்புறம் போய் ஒரு ஷர்ட் எடுங்க. எப்ப போய் ஷாப்பிங் பண்ணாலும் ஒரே கலர் வாங்கிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் தெரிஞ்சுக்க மேடம் வச்சு ஃபாலோ பண்ணுங்க.